Subdivision 2, x square by 3 plus y square by 10 is equals to 1. இங்கே denominator வந்து second denominator வந்து big இருக்கிறதுனால we can compare the formula. X square by b square plus y square by a square equal to 1. ஏன்னா first denominator 3 இருக்கு, second denominator 10 இருக்கு, ஸோ அது y squareல இருக்கு. அதனால x square by b square plus y square by a square is equals to 1. சென்டரில் ப்ளஸ் வந்துச்சுன்னா எலிப்ஸு, சென்டரில் மைனஸ் வந்துச்சுன்னா ஹைப்பர் போலாம், இன்னொரு வேரியபிள். ஸோ அப்போ இட் இஸ் அ எலிப்ஸ். இதில் மேஜர் ஆக்சிஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க, ஒயில் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். இப்போ கம்பேர் பண்ணுங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி ஸ்கொயர்? பி ஸ்கொயர் 3, a square 10. அப்போ a equal to square root of 10. அப்போ b square answer 3. அப்போ what is b? Root over 3. We need to find c square. C square formula a square minus b square. A square 10. b square 3. அப்போ 10 minus 3 7. அப்போ c root over 7. சிக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன? ஏஇ. அப்போ ஏஇ ஈக்குவல் டு ரூட் ஓவர் 7னா ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ரூட் ஓவர் 10 இன்டூ இ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. அப்போ வாட் இஸ் இ? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 அப்பான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10. நெக்ஸ்ட் ஏ பை இ ஃபைண்ட் பண்ணுங்க. ஏ வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10, இ வேல்யூ square root of 7 by square root of 10. இப்போ reciprocal பண்ணு. square root of a into square root of a like that. square root of 10 into square root of 10 என்ன வரும்? 10. அப்போ answer a by e is 10 by square root of 7. இப்போ கேட்ட கொஸ்டின் ஃபுல்லாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர், நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கி, நெக்ஸ்ட் வெர்டிசஸ், ஃபைனலாக வந்து டைரக்ட்ரிசஸ். சென்டருக்கு வந்து 0,0. ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஹச் ஸ்கொயர் கொடுக்கல, எக்ஸ் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒய் மைனஸ் ஹச் கொடுக்கல, எக்ஸ் மைனஸ் கே கொடுக்கல. அப்போ சென்டர் வந்து 0,0. ஃபோக்கஸ் 2 இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால ஃபோக்கஸ் வந்து நம்ம 0,c எழுதணும். எஃப்டேஸ் வந்து 0,-c. சி வேல்யூ என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. அப்போ 0,√7. இன்னொன்று 0,-√7. ஓகே. நெக்ஸ்ட் வெர்டிசஸ். வெர்டிசஸ் இது மேஜர் ஆக்சிஸ் ஒய்ன்றதுனால ஃபார்முலா என்ன வரும்? a,0 போடக்கூடாது, 0,a. ஸோ இன்னொன்று வந்து 0,-a. அப்போ a 0,a, a dash 0,-a. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a? ரூட் ஓவர் 10. அப்போ 0,√10, 0,-√10. லாஸ்ட் பாயிண்ட் டைரக்ட்ரிசஸ். டைரக்ட்ரிசஸ்லையுமே நீங்கள் என்ன யூஸ் பண்ணக்கூடாது? a by e, 0 யூஸ் பண்ணக்கூடாது. 0,a by e. Next 0,-a by e. So what is the value of a by e? A by e is 10 divided by root over 7. அப்போ 0,10 divided by root over 7. One more point, 0,-10 upon root over 7. Now come to diagram. First center எடுத்துக்கங்க. x axis, y axis. Center வந்து 0,0. Next ஃபோக்கி எங்கே இருக்கு? 0,√7 இருக்கு. √7 வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம அதோடைய வேல்யூ வந்து 2 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ இங்கே பாயிண்ட்டை பிளாட் பண்ணுறதுக்கு நம்ம டயக்ராம் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸில்
பண்ணக்கூடாது. ஏன்னா 0, வந்திருக்கிறதுனால என்ன பண்ணணும், y ஆக்சிஸில் தான் நம்ம பிளாட் பண்ணணும். திஸ் இஸ் 0, இது f. திஸ் இஸ் 0, அடுத்து வெர்டிசஸ் 0, அப்படின்னா வெளியே வரும் 3 point something வரும். ஸோ ஃபோக்கஸ்க்கு மேலே பிளாட் பண்ணிக்கலாம், இங்கே ஃபோக்கஸ் கீழே பிளாட் பண்ணிக்கலாம். அடுத்து டைரக்ட்ரிசஸ் எப்பயுமே வெர்டெக்ஸுக்கு மேலே வரும், அதே மாதிரி இங்கே கீழேயும் வெர்டெக்ஸுக்கு கீழே வரும். ஸோ இதுதான் required diagram. Thank you students.